யுகம் வாழ்க யுகம் வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் நார்வே டென்மார்க் ஸ்கை யோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு துரியாதீத தவத்தை ஆழமாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாகவியின் கவிதை வரிகள் காக்கை குருவி எங்கள் சாதி. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவர்களை வணங்கிக் கொள்கிறோம். மகான்களிடமிருந்து பார்ப்பதற்கு உற்று பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளணும். மலர் கூட மகரிஷியிடம் பேசியதை மலரே மலரே நீர் யார் என்ற பாடலின் மூலம் கண்டு கொண்டோம் தானே. மகாகவியும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை என்று பறவையையும் இயற்கையையும் அவை போதித்த உண்மைகளை உள்ளுணர்ந்தவர். நாம் யார் என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அது பிரபஞ்ச ரகசியம் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வெளியே வரும். நாம் மனவளக்கலையை உடல் நலத்திற்காகவும் மனவளத்திற்காகவும் பயில வந்தவர்கள். நமக்கு வாழ்க்கையை உற்று கவனிக்க வாழ்க்கை எது, நாம யார் என்ற மகா உன்னத உண்மைகளை அல்லவா அருட்தந்தை நமது ஆராய்ச்சிக்கு விட்டு சென்றிருக்காங்க. நாம கேட்காமலே நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தான் இது இல்லையா? எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்களின், அதாவது இந்த உடலை தாண்டி சிந்தனையை அல்லவா தன்வயமாக தட்டி உயர்த்தி இருக்கிறார் அருட்தந்தை. மனதை உயிரில் வைத்து பின் இறைநிலையுடன் இணைக்கும் சூட்சமத்தையும் அல்லவா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை தானே இப்ப நாம செய்தோம். முதல்ல நான் என்பது என்ன? என் பெயர், படிப்பு, வேலை, குடும்பம், அந்தஸ்து, சம்பாத்தியம், இப்படி ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றிய ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இது நமது சிறப்பு அப்படின்னு நினைக்கிறோம். இது வாழ்க்கையில உயர வேண்டும் என்கிற பிடிப்பை ஏற்படுத்துது. இது தேவைதானான்னு பார்த்தா கண்டிப்பாக தேவைதான். இது ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா. அதற்காக விட வேண்டியதை விடாம இருக்க முடியுமா? போல்வால் ஜம்பிங் அப்படின்ற ஒரு விளையாட்டு. அதுல நீளமான ஒரு மூங்கில் குச்சி இருக்கும். அது தூக்கிக்கிட்டு ஓடி வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அந்த ஹைட்ட ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த குச்சிய வேகமா வந்து ஒரு ஊனி அதற்கு மேல ஒரு உயரம் போயிட்டு ஹைட்ல போயிட்டு அந்த குச்சியை இந்த பக்கம் தள்ளிட்டு அந்த பக்கம் போய் விழுந்து விடணும். கரெக்ட் தானே? இததான் போல்வால் ஜம்பிங்னு அது உயரம் தாண்டுவதற்கு பெயர். இந்த குச்சியின் உதவி இல்லாம அவன் 15 அடி உயரம் எழுமா ஒருத்தர்னால போக முடியுமா? சரி, குச்சியும் சேர்ந்து அந்த பக்கம் போக முடியுமா? குச்சியும் தூக்கிட்டு ஜம்ப் பண்ண முடியுமா? இரண்டுமே முடியாது. குச்சியின் உதவியுடன் ஓடி வந்து பிடித்து கொண்டே உயர்ந்து குச்சியை இந்த பக்கம் தள்ளிட்டு அந்த பக்கம் போகணும். அதே போல நானை வைத்து கொண்டுதான் ஒவ்வொருவரும் மேல வரணும். அது தூக்கி எறிந்து விட்டு இறைநிலையோடு சேரணும். இதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கைய கற்றுக்கொள்ளலாம். இந்த நான் இல்லைன்னா நாம தொலைந்து விடுவோம். நாம் யார் என்று நமக்கே தெரியாது. ஒரு பிடிப்பும் இருக்காது. நம் வாழ்வின் நோக்கம் தெரியாது. அதற்கு கண்டிப்பா ஒரு நான் வேணும். ஆனா மூங்கில் குச்சி போல தூக்கி கொண்டு முன்னேறணும். ஆனா
எனக்கு இந்த பெயர், உயர், ஜாதி, மதம், படித்தவன், ஞானம், வேலை, சம்பளம் எல்லாமே உதவாது. இறைவனிடம் சேரும் பொழுது எல்லாம் பயனற்றது ஆகிவிடுது. we become nothing. நாம தூங்குறோம், இது எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருதா? saints and sinners alike, இல்லையா? rich and poor alike, educated and uneducated alike. அந்த இடத்துலதான் நாம எல்லாரும் ஒன்றுதானே. வித்தியாசம் இருக்கா? தூங்கும் போது எதுவும் மற்றவனாக போனால் மட்டும்தான் அவனோட கலக்க முடியும். மற்றபடி எதுவாக போனாலும் கடவுளோடு கலக்க முடியாது. இறைவன் எதுவும் மற்றவனாகத்தான் காட்சி அளிக்கிறான். நாமும் அப்படி மாறினாதான் கலக்க இயலும். தியானம்னு உட்கார்ந்து பேரியக்க மண்டலம் சுத்தவெளி என்று ஏறினாலும் அது என்ன பண்ணிடும்னா, அது சூழ்ந்து அழுத்து அமுக்கிற ஆற்றல்னால அப்பப்ப நம்மள கீழே இறக்கி விட்டுடும். இத நம்ம பாக்குறோம். வழுக்கு மரம் மாதிரி தொடர்ந்து ஏறி ஏறி பழக்கப்படுத்திக்கணும். நிற்க, நிலைக்க, உணர, உரைய என்று, விரிய என்று அது நம்மை ஆட்படுத்தி கொள்ள, அப்பதான் அது நம்மளோடு இணைந்து நம்மை இழுத்து கொள்ளும், இணைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல மிகுதியாக இருக்கும். இன்று மெடிடேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. காரணமும் அந்த அந்த வைப்ரேஷன்ஸும் தான் அது உதவியாக இருக்கும். அகத்தாய்வு, ஆராய்ச்சி, சிந்தனை உரை, மௌனம், புத்தகம் படிக்கிறது, அகத்தவம் இதற்கு உதவியா இருக்கும். நமக்கு தெரியும், they complement each other. இதுவும் குச்சி போலதான். இதையும் விட்டால் அந்த பக்கம் சென்று விடுவோம். இதெல்லாம் ஏறுற வரைக்கும் தேவைதான். இதைதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே என்ற பாடல் விளக்குது நமக்கு. நமக்கே நாம் இல்லாம போகணும். முதல்ல இந்த நானின் தோற்றம் எது? எல்லாம் வல்ல இறைநிலையை விட பெரியது ஒன்றுமே இல்லை. அதுதான் மனிதனா வந்திருக்கு. உருவத்தோடு உணர்ச்சிகளை கொண்டு வந்திருக்கு. அதுவே தான் அப்படின்னு நினைச்சு உடல் வரையில எல்லை கட்டும் போது இறைநிலையை தன்மையை இங்க தன்முனைப்பா மலருது. அப்ப இறைவன் கிட்ட இருக்கிற அந்த தன்மைதான் நம்ம கிட்ட தன்முனைப்பா மாறுது. எல்லையற்ற இறைவனின் திருவடியில நம்மை துளைக்கணும். ஏதும் அற்றவனாக இருந்தால் ஞானத்தை அடைய முடியும். எம்டி யோர் கப்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த அகங்காரத்தை தான் துளைக்கணும். தாம் படித்த மாதிரி யார் படிச்சாங்க? நான் கோயிலுக்கு போனது போல யாரு போய் சாமி கும்பிட்டாங்க? என் குடும்பம் பூர்வீகம் மாதிரி எந்த குடும்பத்துல இருக்குங்க இந்த சிறப்பு? நான் கல்யாணம் செய்த மாதிரி யாருங்க செஞ்சாங்க? இப்படி பல பல நம்மை கவனிக்க கவனிக்க நமக்கிட்ட உள்ள இருக்கிறதே நமக்கு தெரியாதுங்க. சமயத்துல உள்ள இவ்வளவு சேஷ்டைகள் ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது தெரிய வரும். நமது மரபில் சாமி கும்பிடும் பொழுது தண்டனிட்டேன் அப்படின்ற ஒரு மரபு இருக்கு. தண்டனிட்டு அப்படின்னா கீழே விழுந்து கும்பிடுவது. ஒரு தண்டு நேரா நிற்கிறது, அகங்காரத்தால நிக்கிறது. நான் பிடித்து இருக்கிறேன். எதனால் நிற்கு? நான் பிடித்துட்டு இருக்கேன் அப்படின்றதுனால நிக்குது. அந்த நானை விட்டுட்டு அப்படியே சாஷ்டங்கமா விழும் பொழுது நான் விழுந்து விடுது. உனது சன்னதியில் சரணாகதி நிலையில் என்னை விட்டு விட்டு சாஷ்டாங்கமாக விழற. அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்றாங்களே, அது போல நீயே எழுப்பினாதான் உண்டு அப்படின்ற நிலை. அப்படி ஆகும்போது இதைதான் தண்டமிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது நாம் யார் என்ற உண்மைகளை அறிய நமக்குள் இருக்கும் பரமாத்மாவை தேடணும். நாம சாப்பிடும் உணவு எப்படி ரசமாக, ரத்தமா, தசையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, சுக்கிலமா மாறுதோ, இது எப்படி ஜெனட்டிக்கலி டிசைன்டு நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அப்ப நமக்குள்ளாக இருக்கு. அதே போல இறைவனோடு ஒன்றி கரைவதும் கலப்பதும் நம்மிடமே கொடுக்கப்பட்டு இருக்கு. உள்ளிருந்து ஒரு பூ பூக்கிற மாதிரி அது இயற்கையா நடக்குது.
எப்படி ஒரு விதையில பூ ஒளிந்து இருக்கோ, இலை, காய், அந்த மரமே அடங்கி இருக்கோ, அப்படி நமக்குள்ள இறைவன் முழுமையாக நிறைஞ்சிருக்கான். அவனை அடையும் மார்க்கமும் நிறைந்து இருக்கு. நம்ம வெளியே தேட வேண்டிய அவசியம் கூட இல்ல. நமக்குள்ளே பயணிப்போம். நான் யார், எங்கிருந்து வந்தோம் என்பதை பல முறை கேட்டிருந்தாலும் நாம சிந்திக்கணும். சுவாமிஜி சொல்லுவாங்களே அடிக்கடி, இன்ஃபர்மேஷன்ல இருந்து கன்ஃபர்மேஷன் ஆகி டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். உங்களிடம் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்க வயது என்னன்னு கேட்டா எல்லாரும் உங்க வயதை சொல்வீங்க தானே. நமது வயது என்ன, நம்மிடம் என்னென்ன இருக்கு என்று முதல்ல பார்ப்போம். உடல் இருக்கா? இருக்கு. உயிர் இருக்கா? இருக்கு. மனம் இருக்கா? அதுவும் இருக்குங்க. அறிவு கண்டிப்பா இருக்கு. ஆன்மா அதை விட கண்டிப்பா இருக்கு. இப்பொழுது இது நமது வயது எதனுடையது? எதனுடைய வயது? உடலுடைய வயதா, மனமா, அறிவா, ஆன்மாவா? வயது என்ன? நாம் நமது உடலின் வயதை தான் சொல்வோம். பொதுவாக உடலுடன் தான் நம்ம ஐடென்டிஃபை செய்து கொள்றோம். உண்மையில் நான் இந்த உடலா என்றால், நான் உடல் மட்டும் இல்லை, நம்மை உடலாகவே பாவித்து பாவித்து உடலாகவே மாறி நிற்கிறோம். இந்த உடலுக்குள் உள்ள உயிர் நாம் ஆன்மா என்பதையே மறந்துட்டோம். அருட்தந்தை ஒரு பாடல்ல, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன்னு சொல்றாங்க. நமது உடலுக்குள்ள உள்ள உயிர் நாம் இந்த உடல் எடுப்பதற்கு முன்னே இருந்தது தானே. எங்கே இருந்தது? சுவாமிஜி கூற்றுப்படி தாய் தந்தையிடம் அங்கிருந்து நாம் உருவாக்கப்பட்டோம். பெற்றோரின் உயிர் அவர்கள் பெற்றோரிடமிருந்து வந்தது. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி, ஓட்டப்பந்தயம் மாதிரி. ஒரு உடலை விட்டு ஓடி வந்து குச்சியை கொடுப்பாங்க பாருங்க, அடுத்தவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. அது போல ஒரு உடலை விட்டு அடுத்த உடல் என்று மாறிக்கொண்டே வந்துட்டு இருக்கு. அப்பொழுது இந்த உயிரின் வயது என்ன? மனித குலம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இந்த உயிர் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கு. பல்லாயிரம் கோடி பிறவிகளாக, தலைமுறைகளாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆதி மனிதனின் உயிர் ஐந்தறிவு, நான்கறிவு என்று ஓரறிவு தாவரத்திலிருந்து வந்திருக்கு. நம்மிடம் உள்ள உயிர் மிக பழமை வாய்ந்தது. அதற்கு முன் எப்படி இருந்தோம் என்றால், எப்படி இருந்தோம்? பஞ்சபூதமாக, கண் நோக்கி, கண் மூடி பின்னால் பயணித்து பார்க்கணும். பல கோடி யுகங்களுக்கு பின்னால சென்று பயணிக்கணும். விண் இறை துகள்கள் வரை சென்று நாம் இறை துகளாக நிரம்பி நிற்கும் காட்சியை பார்க்கணும். எவ்வாறு இறை துகள்கள் வந்தது? சுத்த வெளியிடமிருந்து. சுத்த வெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டதால் அங்கு சுழற்சி ஏற்பட்டு நுறுங்கி துகள்களானது. இறைநிலையே நானாக வந்திருக்கு. அதற்கு பின் செல்ல இயலாது. ஏன்னா அதுவே ஆதி, அந்தம், அனாதி இல்லையா? பஞ்சபூதத்தின் தன்மை, விலங்கினத்தின் தன்மை என்று அனைத்தும் நம்மிடம் இருக்கு. இதை அகக்காட்சியா பார்க்கணும். இதற்குதான் அருட்தந்தை நமக்கு இறைநிலை தவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக நாம் வந்த கதை அனைத்தும் நமது கருமையத்துல பதிந்து இருப்பா இருக்கு. எப்படி எடுக்கணுமோ அதை அப்படி எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அப்பொழுது பல கோடி ஆண்டுகளின் கர்ம வினைகள் நமக்குள்ள சஞ்சித கர்மமாக பதிந்து இருக்குது. நமது உண்மையான வயது அப்ப பல கோடி கோடி ஆண்டுகள் என்பதுதான் இந்த தரிசனமான உண்மை. நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? நமது மூலத்தை உணர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். இறைநிலை தன்னுடைய பேராற்றலை, பேரறிவை உணர்வதற்காக, ரசிப்பதற்காக இந்த உடலை எடுத்துக்கொண்டு மலர்ந்திருக்கு. ஒவ்வொருவரும் வாழ்வின் நோக்கமும் அந்த இறை உணர்வை பெறுதல் தான். வீடு பேறு அடைதல், முக்தி பெறுதல், எந்த ஒன்றிலிருந்து வந்தோமோ அதோடு இணைந்து கரைந்து விடுதல். இந்த நோக்கம் நிறைவேறதான் மனிதன் பிறவி எடுத்துள்ளான். இறைவன் எங்க இருக்கிறான்?
உயிர் மையத்துல இருக்கிறான். கடவுளை கோயில்ல பார்க்கணும்னா நம்ம அந்த திரைகளை நீக்கிறோம் பாருங்க. அது போல நம்மிடம் உள்ள மும்மலங்களையும் களையணும். அப்பொழுதுதான் இறை காட்சி உண்டாகும். நம்மை இறைநிலையோடு இணைந்து பொருந்தி தவம் செய்யணும். பட்டினத்தார் ஒரு பாடல்ல சொல்வாங்க, எத்தொழிலை செய்தால் அவத்தை பட்டால் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. ஆனால் முடியுதா? ஒருவரை பார்த்தா பிடிக்கவில்லைன்னா வெறுப்பு வருது, கசப்பு வருது, கோபம் வருது, பொறாம வருது, வஞ்சம்னு அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட விரிகிறோம், சம்டைம்ஸ் சுருங்கிடுறோம். இப்படியேதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதற்கு கொஞ்சம் ஒரு படி மேல மனவள கலைஞர்கள் எப்படி இருக்காங்க? விரிந்து சுருங்குவது மட்டும் இல்லாம உணர்ந்து நிற்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறாங்க. இறைவனை எப்படி பிடிப்பது? அங்குதானே அமைதி, பேரின்பம், நிலையான இன்பம் எல்லாம் இருக்கு. மனதுக்கும் உயிருக்கும் இதை ஊட்டாததுனாலதான் மனித குலத்திடம் எப்பொழுதும் ஒரு டிஸ்குவேட் ஏர்ஜ், அமைதியின்மை காணப்படுகிறது. இவங்க அவங்கள கொன்னுட்டா இவங்க பெரியவங்க, அந்த தப்ப திருப்பி நாம செஞ்சா அந்த தப்ப திருத்திடலாம்னு ஊரும் நாடும் உலகமும் அல்லவமா சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. உலக அமைதி எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க இங்க. இதையெல்லாம் தாண்டி சிந்திக்க அல்லவா அருட்தந்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதை கொடுத்தாலும் நிறைவு வர்றதில்லை. அந்த பேராதார பொருளை அல்லவா நம்மில் நிறைக்கணும். இது தெரியல பாத்தீங்களா? தவத்தினால மட்டுமே அறிவுக்கு ஓய்வு கிடைக்கும். இந்த டெல்டா அலை நீளத்தை துரியாதீத தவத்துல அனுபவிப்பவர்கள் தானே நாம் எல்லாரும். பிரபஞ்ச பெட்டகத்தின் வெளிப்பாடு நாம். புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க. ஒரு கதை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை வேட்டையாட போச்சு. கடைசி நேரத்துல ஆட்டை பிடிக்கும் பொழுது பள்ளத்தாக்குல இடறி விழுந்து அடிபட்டது. இறக்கும் தருவாயில ஒரு குட்டியை ஈன்று மறித்தது. அந்த சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்து வளருது. புல்லை சாப்பிட்டு ஆடு போல கத்துது. அது தன்னை ஆடாக நினைத்தது. 2 வருடம் இவ்வாறே வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் கூட்டத்தை வேட்டையாட வருது. அது ஆட்டுக்கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சிங்கக்குட்டி நிக்கிறத பாக்குது. இது அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து இந்த குட்டி சிங்கம் வேகமா தலை தெறிக்க ஓடுது. இந்த பெரிய சிங்கம் ஓடி துரத்தி சென்று அதை குட்டிய பிடிச்சிட்டது. நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா நீ ஒரு சிங்கம்னு சொல்லி அதை ஒரு நதியின் பக்கத்துல அழைத்து சென்று தண்ணீர்ல முதலா இதனுடைய முகத்தை காட்டுது. என் முகத்தையும் பார் அப்படின்னு சொல்லுது. இரண்டும் ஒரே முகமாக இருக்கு. அப்பொழுதுதான் குட்டிக்கு சுய உணர்வு, என்லைட்டன்மெண்ட் வருது. அந்த சிங்கம் தான் சிங்கம் என்று புரிந்து கொண்டதும் சிங்கத்தை போல கர்ஜனை செய்து பார்த்தது. உள்ளே இருப்பது வந்தது. மகான்கள் என்ன சொல்றாங்க? நாம் மனிதன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். நமது முழுமை தன்மையை புரிய வைக்கிறாங்க. உண்மையான மனிதர்கள் இறை உணர்வு பெற்றவர்கள், மனதை இதமாக வைத்திருப்பவர்கள் மனிதர்கள். இறை தன்மைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளணும். இறைநிலையே நானாக இருக்கிறது என்கின்ற உண்மையை பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயனாம்சம் பிரம்மம்னு மகா வாக்கியங்களாக அருளியிருக்காங்க. பல்வேறு தெய்வங்களை பற்றி பாடிய பாரதி 1000 தெய்வங்கள் என்று தேடி திரியார் அறிவிலிகளே என்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொல்றாரு. காக்கை குருவியாக உணர்ந்து கொண்டிருக்கும் அறிவும் மனிதனிடம் உணர்ந்து கொண்டிருக்கும் அறிவும் ஒன்றுதான் என்பதனை எங்கள் ஜாதின்னு சொல்றாங்க. அதுவும் பசி, இன்பம், துன்பம் என்ற உணர்வில் வாழ்வதனால அப்படி சொல்றாங்க. அதே போல நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், அதாவது ஜட பொருள்களும் இறையாற்றலே ஒழுங்காற்றலாக செயல்படுது. அதே கடவுள் மனிதனிடம் அவன் உடல் மற்றும் உறுப்புகளை இயக்கி
ஒழுங்காற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்ற உட்பொருளை தெரிவிக்கதான் பாரதியார் அவ்வாறு கூறினார். இதே போன்றுதான் ரமண மகரிஷியும் தாயுமானவரும் அறிவே தெய்வம்னு சொல்றாங்க. பாரதியார் மற்றும் தன் பாடல்ல அதாவது சுத்த அறிவே தெய்வம் அப்படின்னு பாடியிருக்காங்க. அருட்தொண்டை உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பெய்தியதே முழுமைன்னு சொல்றாங்க. ஆதி நிலைக்கு சமமாக நிற்கும் நிலை சமாதி நிலைதானே. வாழ்வின் நோக்கத்தோடு இணைந்து வாழணும். இது மனத்தின் மந்திரமாக வைத்துக் கொள்ளணும். இறையுணர்வோடு இருக்கணும். இதற்கு எது தடையாக இருக்கிறது? நமது கர்ம வினைகள் தடையாக துன்பமா இருக்கு. இதை துன்பப்பட்டும் கழித்துக் கொள்ளலாம். தொண்டு மற்றும் யோக பயிற்சிகள் செய்தும் கழித்துக் கொள்ளலாம். நமக்குள் உள்ள பேரறிவுக்கு இந்த உண்மைகள் தெரியும். நாம மறந்தாலும் பல வகையில் பலவாறு மின்னல் போல உள்ளொளியாக வந்து தன்பால் நம்மை ஈர்த்து கொள்ளும். நம்முடைய கர்மாதான் அடிப்படையில் உரிய நேரத்தில் ஒருவரை ஈர்த்து நமக்கு துன்பத்தை கொண்டு வந்தது. நாம் மறவாம நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, நான் இறை உணர்வில் நிலைக்க வந்திருக்கிறேன். இன்பம் வருதுன்னா இன்ப பதிவுகள் கழிந்து கொண்டிருக்கிறது. துன்பம் வருகிறது என்றால் இறைவன் நம் பாவத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை உள்வாங்கணும். இறைவனுக்கு நன்றி என்று எடுத்துக்கொள்ளணும். இறை உணர்விற்கு இதுவே அடித்தளமாக அமையும். எந்த பொருளிலும் ஒரு இயக்க நுணுக்கம் அறிவாக இருக்கு. இவற்றை எல்லாம் புரிந்து கொள்ள தியானம் பேருதவியாக இருக்கும். நம் மனதின் முனையில் இருக்கக்கூடிய படக்கை நிலையில் உள்ள மனதை திருப்பி உயிர் மேல் செலுத்துகிறோம். அப்பொழுது கூட்டு இயக்கமாக ஒரு அசைவாக, அது நுண்ணிய இயக்கமாக உயிரின் அசைவை உணர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு அளவின் தன்மையையும் தெரிந்து கொள்கிறோம். அதன் மையத்தில் இயங்காத ஒரு இடம் இருக்கு. எது இயங்காதது? இறைநிலையான இருப்பு நிலைதான் இயங்காம இருக்கு. உயிரின் மையத்தில் இருந்து கொண்டு அறிவாய் இருக்கு. படக்க நிலையில் மனமாக, அடக்க நிலையில் அறிவாக உயிர் மையத்துல இடம்பெற்றிருக்கு. பேரியக்க மண்டலம் முழுவதிலும் நிரம்பி இருக்கு. அதற்கு அப்பால் பேரியக்க மண்டலம் முழுவதையும் தாங்கிக் கொண்டு அழுத்திக் கொண்டும் இருக்கு. நாம் அனைவரும் அந்த ஒன்றிலிருந்து தான் வந்தோம். அந்த ஒன்றில் தான் கரைய போகிறோம். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்ற வகையில ஒவ்வொருவரும் ஒத்தும் உதவியும் அன்பும் கருணையோடு வாழ வேண்டும். இதுதான் தன்னிலை விளக்கம், உண்மை நில விளக்கம், தெய்வ விளக்கம். இதைதான் தெரிந்தோ தெரியாமலோ நமது அகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரம்ம ரகசியத்தை அருட்தந்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்காங்க. இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு நமது வாழ்வை சண்டை, சச்சரவு, பகை, போர் நீக்கி அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, திருப்தியாக வாழ்ந்து நமது குடும்பத்தை சுற்றம், ஊர், உலகம், நாடு, உலகம் எல்லாவற்றையுமே அமைதியாக இருப்பதற்கு நம்மாலான தொண்டை செய்து கொண்டு உலகை வாழ்த்திக் கொண்டு இன்மையாக வாழ்வோம். இறைநிலை விளக்கத்தை அகக்காட்சியாக பெறுவதற்கு நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு, மௌன பயிற்சிகள் உறுதுணையாக இருக்கும். வாழ்வில் வெற்றியை, உயர்வை, அமைதியை அமைத்துக் கொடுக்கும் என்று வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இறைமைக்கும் குருவிற்கும் நன்றிகளை உரியதாக்கி மற்றும் ஸ்கையோகா நார்வே டென்மார்க் ஜூம் குழுமத்திற்கு மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து செவிமடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.